பாத்தியா அவன் டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு மூடுக்கு வந்துட்டான். நீ அண்ணா, நீ ஏன்டா அவ்வளவு சீரியஸா பேசுற? இந்த கிரிக்கெட் மேல இருக்கிற பேஷன்னால அப்படி பேசுனியா? ரொம்ப சீரியஸா பேசின மாதிரி இருந்தது. யதார்த்தத்தை பேசுறேன். மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். என் வியூ இது. இந்த உன் ரோலுக்கு இந்த மாதிரி நாங்க டீம் வைக்கிறோம். அப்ப வரப்ப உனக்கு நீ அட் மேக்ஸ் யூ வில் ப்ளே 5 டெஸ்ட். we can இதுக்கு மேல நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அந்த 5 டெஸ்ட் கேன் பி அட் எனி கிரைசிஸ். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ கிரைசிஸை கொண்டு போய் மேட்ச் பண்ணு. இந்த கம்யூனிகேஷன் பை டிஃபால்ட்டா போகணும். அப்படி போலன்னா தென் வாட் இஸ் நீ கோச் எதுக்கு? நீ பவுலிங் கோச் பேட்டிங் கோச் எல்லாம் நீ 20,000 கோச் கூட வச்சுக்கோ, ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண தெரியலனா எதுக்கு அவ்வளவு பேர்? இட் டசன்ட் மேக் சென்ஸ். இந்த ப்ராப்ளம் எல்லா பிளேயர்ஸ் கிட்டயும் கம்பீருக்கு வரும். கம்பீரோட மிகப்பெரிய டிராபேக் இஸ் நாட் a குட் கம்யூனிகேட்டர். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பேரலல் டீம் லெக்ஸ்மன் கோச்ல வச்சுட்டு போய் சவுத் ஆப்பிரிக்கால T20 ஆடி வந்தாங்க இவன் ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி. அந்த டீம் ஒரு அட்மாஸ்பியரும் அங்க பிளேயர் என்ஜாய் பண்ற இதுவும் இங்கேயும் நீ பாத்தேன்னு வையேன், எது வந்து மெயின் டீம் எது வந்து இந்த டீம்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதான் டிராவிட் பெரியப்பானா லக்ஷ்மண் சித்தப்பாங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி அவங்க மைண்ட் செட்டை கேரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க வேற மாதிரி இருக்கு. ரைட்டு கிஷோர், இன்னொன்னு இப்போ இந்த பிளேயர்ஸ் வந்து மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுன்றது ஒரு லிஸ்டே போடுறாங்க. 2008 கும்ப்ளே இதே மாதிரி பிஜிடில வெளியே போனது, 3rd டெஸ்ட்டுக்கு அப்புறமா தோனி வந்து 2014 வெளியே போனது, இப்போ அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிளேயர்ஸை வந்து அவங்களுடைய அந்த எண்டுல டீல் பண்றதுல கொஞ்சம் இந்த தேவர் மகன் பஞ்சாயத்து சீன் மாதிரி ஆயிடுதோ நம்ம டீல் பண்றதுதான். அது அது என்னவோ உண்மைதான். சி ஒரு இது சொல்லுவாங்க, ஜென்ரலா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீ உன்னுடைய பியர்ஸ்ல இருந்து நீ வந்து எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ நீ ஒரு வேற லீக்ல நீ வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்ப. அந்த லீக்ல வந்து பார்த்த அப்படின்னா வந்து உனக்கு தனிமை தான் இருக்கும். ஏன்னா யாரும் அந்த லீக் அது வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. நீ மட்டும் தான் அந்த ஏரியால சுத்தி ஒரு காட்டுல ஒரு புலி தனியா தான் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா காட்டுக்கே வந்து அது இது மாதிரி ஒண்டி புலி. ஸோ அந்த லீக்ல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றது, அந்த லீக்ல இருக்கிறவங்களுடைய மைண்ட் ஸ்பேஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சும்மா ஒருத்தவங்க முடிவு பண்ண முடியாது. ஏன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜோன் தே ஆர் இன். ஸோ இன்னும் கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிக்னிட்டியோட தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த டீமுக்காக வந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணி வந்தவங்க. ஆல்தோ வந்து அந்த மெட்ராஸ்ல சொன்ன மாதிரி ஜானி எல்லாம் அந்த காலத்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஜோன்ல இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தெம். ஓகே, இவன் வேற ஆட்டம் ஏதோ ஆடி இருக்கான், இவன் நம்ம லீக் இல்லை, பட் இவனை ஹேண்டில் பண்ணணும்னா வந்து ஐ ஷுட் ஹேவ் சம் கிளியர் கம்யூனிகேஷன் வேணும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அந்த மெச்சூரிட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ அது ஜாஸ்தி யாரும் பண்றது இல்லை. புதுப்பேட்டையில நமக்குள்ளேயே சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுறதே தப்பு அந்த மாதிரி போயிருக்கும். இன்னொன்னு, நீ அந்த வேற லீக் சொல்றல, இப்போ டெண்டுல்கர் வந்து ரிட்டையர் ஆகணும்னு எல்லாம் கத்திட்டு இருந்த டைம்ல, அப்போ வந்து 60, 70, 40, 50 எல்லாம் டெண்டுல்கர் அடிச்சுட்டு தான் இருந்தாப்புல. ஆனா டெண்டுல்கர்னா 100 அடிக்க முடியல, ரிட்டையர் ஆகு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி என்ன அது லாஜிக்கே இல்லாம இருக்குன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. சோ அது மேபி அப்ளை பண்ணி பாத்துக்கலான்னு. ஓகே, இப்போ இன்னொரு விஷயமும், இந்த பிருத்விஷா மேட்ரு. பிருத்விஷா வந்து ஒரு பெரிய ப்ராடஜி, அடுத்த டெண்டுல்கர் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட அது வினோத் காம்ப்ளி ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப சீக்கிரமாவே ஆயிடுச்சு நம்ம பார்க்கும்போது. இப்போ மும்பை டீம்ல டிராப் பண்றாங்க, டோர்னமெண்ட்ல டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டே இல்லை அப்படிங்கும் போது மறுபடியும் சோசியல் மீடியால அதை பத்தின ஒரு கமெண்ட்டை போடுறது, இல்ல ரொம்ப சீக்கிரமாவே தான் ஏதோ பெருசா அச்சீவ் பண்ணிட்ட மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களா? ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய கெரியர் போகணும், ஒரு கிஃப்டட் டேலண்ட் இருந்தாலும் அதை லாஞ்சிவிட்டியோட எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே இந்த பப்ளிசிட்டி, ஃபேம் அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் அரகன்ஸை கொடுத்துருதா, இல்ல எங்க இந்த கன்ஃபியூஷன் நடக்குதுன்னு நீ பாக்குற? அதான் இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி யாரோ எழுதியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஸோ ஜென்ரலி பார்த்தோன்னா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. சின்ன வயசுல நீ ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்ப. நார்மலாக எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு 100 மீட்டர் டேஷ் ஓடினா நீ வந்து அனாயாசமா நீ ஓடி அவங்களெல்லாம் மிந்திட முடியும். மேபி உன்னுடைய டீம்ல உனக்கான அத்லெட்டிக் பில்ட் இருக்கலாம். ஸோ அது அந்த லெவலுக்கு ஓகே. பட் அதை வந்து நீ அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும்னா யூ நீட் டிசிப்ளின், யூ நீட் ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து நீ ஆல்தோ கிஃப்டடா இருந்தாலுமே
ஷியர் ப்ராக்டிஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் வந்து உன்னை ஈஸியாக எல்லாரும் வந்து கடந்து போயிட முடியும். பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கு அந்த கிஃப்ட்டுக்கான இதை நீ வேஸ்ட் தான் பண்ணியிருக்க. ஸோ இன்னைக்கு அந்த அந்த கிரெக் சாப்பிள் கூட அது பிருத்விஷாவை எல்லாரும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம், லைக் ஹி இஸ் வெரி கிஃப்டட் அப்படின்னா. பட் ஆனால் ரீசன் சொல்றது என்ன அப்படின்னா வந்து அந்த டிசிப்ளின் அண்ட் ஒர்க் எத்திக்ஸ், அதனால வந்து அதை யாரும் பேபி சிட் பண்ண முடியாதுன்னு ஸ்ரேயஸ் ஐயரும் சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ இது அகேன் நம்ம பேசின ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான இதுதான். அந்த அந்த இந்த பிளேயர்ஸ் அண்டர்கோ பண்ற இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து இது பண்றதுக்கான ஒரு ஒரு கோச்சஸ் ஆர் ஒரு சைக்காலஜிக்கல் ஹெல்ப் இன்டர்வென்ஷன் அதெல்லாமே வந்து இட் ஷுட் பி ப்ரொவைடட் ஃபார் தெம். ஏன்னா அவங்க ட்ராக் மாதிரி போறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இந்த இந்த இதை பொறுத்தளவுக்கு தே கெட் கேரிட் அவே வெரி ஈஸிலி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நீ ஒரு கட்டத்துக்கு வந்து நீ எந்த அளவுக்கு பிசிக்கலா உன்னோட ஸ்கில்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு மென்டல் டிட்டர்மினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வேணும், அதோட ஜாஸ்தியா வேணும் ஒரு ஜோனுக்கு அப்புறம் நீங்க வந்து போயிட்டேன்னா. ஸோ அது அந்த சப்போர்ட் வந்து இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தான் எழுதியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து இந்த மாதிரியான கிஃப்டட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து மற்ற கண்ட்ரியில இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு சீக்கிரம் கிடைக்கக்கூடிய நாடு இது. ஸோ இப்படி கிடைக்கும் பொழுது அதை நர்ச்சர் பண்ணாம இதை வந்து வேஸ்ட் ஆக்குனா இவ்வளோ ஒரு ஒரு கட்டமைப்பு, கிரிக்கெட்டிங் கட்டமைப்பு இருக்கிற நாடு இவ்வளோ பெரிய ஹிஸ்டரியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே பண்ண இதே பிருத்திவிஷா பண்ண அதே வேலை தான் இஷான் கிஷானும் ஒரு ஸ்டேஜுக்கு பண்ணா. when he was Dravid and அவங்க போய் நீ ரஞ்சி ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் சொன்னப்ப அவன் வயலேட் பண்ணா. they are spoiled for choices. நீ இதுலனா நான் வேற ஏதோ லீக் போய் ஆடுறேன்னு. பட் உன் எத்திக்ஸையும் உன்னோட பேசிக் பிரின்சிபல்ஸ் நீ ஃபாலோ பண்ணலைன்னா எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றப்ப அவன் திருப்பி ரஞ்சி ஆடுறான் இந்த சீசன். அதுக்கப்புறம் திருப்பி அவன் அங்க கேம் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இஸ் மேக்கிங் an attempt to follow that ethics. அங்க அவன் கிட்ட அது சுத்தமா இல்ல ஆக்சுவலி. see and one more சொல்றேன், இன்னைக்கு பிருத்திவிஷா as a batsman கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, பிருத்திவிஷா சாம்சனுக்கு உங்களுக்குலாம் சாம்சன் கன்சிஸ்டன்சி இல்ல, தட் இஸ் டிஃபரெண்ட். பிருத்திவிஷாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவனோட ஃபிளாவை வந்து எனக்கு தெரிஞ்சு பாண்டிங் மாதிரி ஒரு ஆள் உனக்கு வந்து ஒரு சீசன் ஃபுல்லா அவன் கூட இருக்க நீ ரெக்டிஃபை பண்ணலினா the problem is with you, not with the other influence. see நீ பாண்டிங் உன்னை அவ்வளவு பேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் உன்னை பேக் பண்ணி அவ்வளவு வச்சிருக்கான். so you are not going to learn anything from him. then it doesn't make sense. பிரச்சனை வந்து அந்த ஆள்கிட்ட தான் இருக்கு இல்லையா? அதான் see he thinks that he will always get chance. see perspectiveல வாழ முடியாது. taken for granted மாதிரி ஆயிருது அது. perspective, he thinks that I'm talented, I will always be talented. அது கிடையாது. அதுக்கு ஒரு perspectiveல you cannot live in perspective always. அது ஸ்போர்ட்ஸ் led people are always there to ஒரு small inch to take your place. ஸோ ஒரே பாயிண்ட் தான். இன்னைக்கு வந்து 2 நியூஸ் பாரு. அஸ்வினே வந்து தானே வந்து ஐம் நாட் அத்லெட்டிக்கலி வெரி வெல் பில்ட், எனக்கு வந்து என்னுடைய பாடி வந்து இதுக்கு வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கிடையாது. பட் ஆனால் வந்து இது எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ற அளவுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கேம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி அஸ்வின் வந்து அப்ரோச் பண்ணிருக்கேன். நாங்கள் ஆஃபீஸ்ல பேசிட்டு தான் சொன்னாங்க அஸ்வினுக்கு இருக்கிறது ஒரு இன்ஜினியரிங் மூளை. அது வந்து வந்து நான் பிளான் பண்ணி வச்சு அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண. பும்ரா ரீசெண்டான பேட்டியில வந்து நான் இன்ட்யூஷன் படி நிறைய போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பும்ரா. பட் ஆனா அஸ்வின் வந்து இட்ஸ் வெரி கால்குலேட்டட் மைண்ட். ஹர்ஷா போக்லே அந்த வீடியோலயும் வந்து அதுதான் அவன மாதிரி கேம் யாரும் அப்ரோச் பண்ணல. இது ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வந்து கிஃப்டட் பிளேயர் பிருத்விஷா மாதிரி ஒரு கிஃப்டட் பிளேயர். ஒரு கிஃப்டை எப்படி வீணடிக்க முடியும்? கிஃப்டே இல்லாத ஒரு ஆள் வந்து ஷியர் மன உறுதியும் இதுவும் வச்சுட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரே நாள்ல வந்து 2 நியூஸ் பாரு நீ. ஆமா, அந்த படையப்பா படத்துல அது கிரானைட்ரா ஒண்ணு இருக்கட்டும், அதனால ராஜு தூங்கிட்டானா இருக்கானா? ரொம்ப சீரியஸான ரவுண்டா போய்கிட்டு இந்த சொல் பேச்சு கிளம்பு இருக்குல்ல. இப்போ அடுத்த செட் வரும்பொழுது இப்போ நம்ம யாரெல்லாம் கோச்சுன்னு பேசுறோமோ அவங்க எல்லாம் நம்ம சின்ன பையனா இருந்து அவங்க பிளேயர்ஸா இருந்து விளையாடுனவங்க இப்போ கோச்சா இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை விட்டுலாம்.
இப்ப நமக்கே கூட இப்ப நம்மள எடுத்துக்கிட்டா நமக்கே கூட அடுத்த செட் பசங்க கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா பேசினா பூமர்னு சொல்லிடுவானுங்களோன்ற மாதிரியான ஒரு கான்சியஸ் தான் பேச வேண்டியது இருக்கு. இது பொதுவா இருக்கிறது தானே. இப்போ ஒரு சைடுல யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, நான் பண்றத பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இது போயிட்டு இருக்கா. அது கிரிக்கெட்லயும் அதான் நடக்குதுங்கிறியா? அது எப்படின்னா அது அந்த ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அது மாறுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இப்போ முதல்ல அந்த அப்பா அம்மாவை கூட ரொம்ப மரியாதையா பேசி வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வாப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜெனரேஷன்ல மாறிச்சு. இப்ப அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல போடா பூமரு அப்படிங்கிற அப்பாவையே சொல்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோங்களா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. அந்த இது அந்த இது கண்டிப்பா இதுலயுமே வந்தது. இப்ப அந்த அனில் கும்ப்ளே எக்ஸாம்பிள் கூட முதல்ல கோச்சை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி கோச்ச சொல்றத கேட்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்ப இந்த பிருத்வி ஷா, இஷான் கிஷான் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கண்டிப்பா அந்த ஆட்டிடியூட் மாறிட்டு இருக்குன்னு தான் நானும் பாக்குறேன் ஆக்சுவலா. சோ இது கண்டிப்பா மாறிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு ஜெனரேஷன் அடுத்து மாறுறப்ப அது நேச்சுரலா அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அதான் நம்ம 90s கிட்ஸே கொஞ்சம் பேசினா பூமர்ன்றானுங்க. அப்புறம் 80s கிட்ஸ் 70s கிட்ஸ் அதெல்லாம் போக கண்டிப்பா அந்த கேப் வருது. கண்டிப்பா போயிடுறாங்க. பூமரை தாண்டி அதுக்கு வேற ஏதாவது வேர்டு இது வர வரைக்கும் அந்த இதுலயே ஓடுன்னு நினைக்கிறேன். ராம்கி இன்டர்வியூல கொடுத்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது டெர்மினாலஜி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராம்கி அந்த ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஆனா ராம்கி பேசுறப்ப ரொம்ப சென்சிபிளா பேசுறான். ஐயா இந்த ஆள் ரொம்ப சென்சிபிளா பேசுறாங்க, இந்த ஆளா ஏன்னா இப்படி ஓட்டிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு வினித்து ராம்கி அப்படின்லாம் சொல்றப்போ என்னடா என்ன போய் வினித்து ராம்கின்னு சொல்றீங்க அப்படின்னு ஆர்ஜி பாலாஜியே சொல்லிருக்கேன். ஏன்னா வினித்து ராம்கிக்கு எல்லாம் போட்டீங்க. ஆனா அந்த ராம்கி இன்டர்வியூ கொடுத்தப்ப பார்த்தா அட இந்த ஆள் இவ்வளவு சென்சிபிளா நல்ல ஆளா இருக்காரியா, இவரை ஏன்டா ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. சோ அதான் அந்த மைண்ட் செட் தான் மைண்ட் செட் கண்டிப்பா மாறிட்டு இருக்கு அப்படிதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.